சென்னை மெரினா பக்கத்துலேயே என்னென்ன இடத்தெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. பேரினர் அண்ணா டாக்டர் கலைஞரோட நினைவிடத்தை ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இதோட என்ட்ரிலேயே செம்ம பிரம்மாண்டமான ஆர்ச்சு, இதை அழகாக கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணியிருக்காங்க. அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது பெரிய மோனுமெண்ட் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவும் இந்த இடத்த மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு நம்ம போனது அண்ணா மியூசியம். அங்கே அவரோட வாழ்க்கை வரலாறு சொல்கிற மாதிரி அவர் யூஸ் பண்ண திங்ஸு, ஓல்டு ஃபோட்டோஸ், அவரோட அரசியல் பயணத்தை சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வெளியில் வந்தோம் அப்படின்னா அவரோட நினைவிடம் எதையும் தாங்கும் இதயம்னு சொல்லிட்டு பொறிக்கப்பட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாம் போனது கலைஞர் மியூசியம். அதுக்கு ஆன்லைன் டிக்கெட் எடுக்கணும். டோன்ட் வரி, அங்கேயே நேரடியாக அங்கே இருந்த ஸ்டாஃப் கிட்டேயே மொபைல் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா உடனே அவங்க வந்து டிக்கெட்டை ஜென்ரேட் பண்ணி நம்மகிட்ட எஸ்எம்எஸ்ஸாக அனுப்பிடுறாங்க. ஈஸியான ப்ராசஸ் தான், டிக்கெட் ஃப்ரீ தான். உள்ள என்ட்ரி ஆன உடனே அட்டட்டா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா கலைஞர் பிறந்ததுலேருந்து அவர் ரைட்டர் ஆனது, அவரோட திரைப்பட உலகம், பொலிட்டிக்கல் ட்ராவல், அப்புறம் தமிழ்நாட்டுக்கு பண்ண நிறைய திட்டங்கள் எல்லாத்தையுமே டைம்லைனாக வந்து செம்ம அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், அங்கே போனீங்க அப்படின்னா பொலிட்டிக்கலை கொஞ்சம் சைடில் வச்சுட்டு ஒரு எக்ஸிஎம்மோட லைஃப் ஹிஸ்ட்ரியை எப்படி வச்சுருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். அப்போ தான் அதோட வேல்யூ உங்களுக்கு புரியும். அப்புறம் அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபோட்டோ கேலரி எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே ஒரு ஸ்பெஷல் செட்டப் இருக்குது. ஒரு சோஃபா பக்கத்தில் போய் நின்னீங்க அப்படின்னா அங்கே ஃபோட்டோ எடுத்து உங்கள் மொபைலுக்கே அனுப்புகிறாங்க. அதில் நாம் கலைஞர் கூட இருக்கிற மாதிரி அது வருது. இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, உண்மையுமே சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மியூசியம் ஃபுல்லாக ஏசி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக சுற்றி பார்க்குறதுக்கு. வெறும் ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோ, டிஜிட்டல் டிஸ்பிளேயும் வந்து இன்ட்ராக்டிவாக ஸ்க்ரீன் வந்து பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. விடுதலை போரில் வீழ்ந்துவிட்ட மாணவர்களுக்கும் தியாக செம்மல்களுக்கும் வணக்கத்தை செலுத்துகின்றேன். மண்மீட்கு எழுந்த போராட்டத்தின் முடிவில் வெற்றி கழிப்புடன் விண்முட்ட பறந்து பட்டொளி வீசிடும் இந்திய தேசிய கொடியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்தின் முதலமைச்சர்கள் தான் இந்நாளில் ஏற்றி வைக்க வேண்டும் என்று நான் எழுப்பிய உரிமை குரலை புறக்கணிக்காமல் ஒப்புதல் தந்த ஒன்றிய அரசுக்கும் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற நமது உறுதி படைத்த உள்ளத்திற்கு கிடைத்த பரிசு இதுவென எண்ணி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். அதில் ஹைலைட்டாக ஒரு விஷயம் இருந்துச்சு. அது வந்து விர்ச்சுவல் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ். திருவாரூர் சென்னை போகிற மாதிரி ட்ரெயின் ஜர்னி ஃபீலு, ரியல் ட்ரெயினில் போகிற மாதிரியே ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்டில் லைட்டிங்கு, சவுண்டு, விஷுவல் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா அதை வீடியோ எடுக்கிறதுக்கு அலோ இல்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து ரியலாக போயிட்டு அதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நாடக மேடைகளில் தொடங்கிய கலைஞர் சிவாஜி கணேசன் நட்பு வளர்ந்து பராசக்தி திரைப்படத்தில் மின்னி மிளர்ந்தது. கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொடியவரின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. தாய்மார்களே, பெரியவர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை, நம்ம எல்லாம் ஆளாக்கிய அண்ணன் அறிஞர் அண்ணா அவர்களது மறைவுக்கு பிறகு அவரது வழி நின்று எனது தலைமையில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் ஏழையின் பிரிப்பில் இறைவனை காண்போம் என முழக்கத்துடன் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆற்றிய துண்டுகளும் சாதனைகளும் ஏராளம் ஏராளம். 1969ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட ஆதி திராவிடர்களுக்கான இலவச வீடுகள் கட்டித்தரும் திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட உத்தான திட்டமாகும். மியூசியமை பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே பக்கத்துலேயே கலைஞரோட நினைவிடம் பார்த்துட்டு இருந்த இடத்த சுற்றி ஃபுல் கார்டனும் லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல அவரோட பொன்மொழிகள், அதாவது கோர்ஸு அழகாக வந்து செதுக்கி வந்து வச்சுருக்காங்க. நம்ம வாக் பண்ணிக்கிட்டே அதை படிக்கிற மாதிரியும் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மெரினா பீச் போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. மினிமம் 2 to 3 hours வந்து இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்த்தான பிளேஸ், நாலேஜ் ரொம்ப கிடைக்கும். இது வந்து திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பொலிட்டிக்கல் அதை வந்து விட்டுட்டு ஜென்ரலாக போய் பாருங்கள் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி ட்ராவல் இன்ஃபர்மேஷன் விளாக்ஸுக்கு என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்கள் யுவராஜ். அடுத்த சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.